ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சல்வார் எப்படி தைக்கிறோம் அப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இவங்களோட லென்த்து 42, இவங்க ஷோல்டர் 14, ஆம்ஹோல் 17, ஃப்ரண்ட் நெக்கு 5.5, அவங்களோட அபவ் பஸ்ட் 34, பஸ்ட்டு 35, அந்த வைஸ் ரவுண்டு 32, அவங்களோட ஹிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சீட்டு 38. இவங்க வந்து கேதரிங் பேண்ட்டு கேட்டிருக்காங்க, அது பாருங்கள் 23, அந்த தைஸு. அவங்களோட பேக் நெக்கு 7, அவங்க கொஞ்சம் டீப்பாக கேட்டிருக்காங்க. ஸ்லீவ் லென்த்து 16, ரவுண்டு 9.5, 9.5 அந்த ரவுண்டு. இது பாருங்கள், பேண்ட்டோட லென்த்து 38, அவங்க யூ நெக்கு கேட்டிருக்காங்க, கேதரிங் பேண்ட்டு கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி கட் பண்ணலான்றதை பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் லென்த்து 42, இது லைனிங் துணி, நான் இந்த லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ அவங்களோட ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 14, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 7 வைக்கிறோம். அவங்க கேட்டிருக்க பேக் நெக்கு 7 கேட்டிருக்காங்க. அவங்க கொஞ்சம் பெருசாக தான் டீப்பாக தான் கேட்டாங்க. 7 கேட்டிருக்காங்க, 7 வச்சுருக்கேன். இப்போ அவங்களோட பஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 35, ஓகே. அப்போ 35 நம்மளுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1 இன்ச்சு அவங்களோட பஸ்ட்டு 35 நான் என்ன பண்ணுறேன், 1 இன்ச்சு ஆட் பண்ணுறேன். ஏன் நான் 1 இன்ச்சு ஆட் பண்ணுறேன்னா, நெக்கு வந்து 7 வர்றதுனால நம்ம 1 இன்ச்சு தான் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப மேலே தூக்கிடும் இல்லையாட்டி அவங்களுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், நெக்கு நிற்காது. அதனால் நான் 35க்கு நான் 1 ஆட் பண்ணி 36, ஓகேயா. இது டிவைடட் 4, 9. நான் என்ன பண்ணுறேன், 9 வைக்கிறேன். இப்போது அவங்களோட ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா 17. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு 7 அப்படின்றதுனால நான் 1 இன்ச்சு மட்டும் நான் முன்னாடி வரேன், 6 வைக்கிறேன். ஏன்னா ஆம்ஹோல் பெருசு அப்படின்றதுனால நான் 6 வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் நான் 6.5 வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம ஆம்ஹோல் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்போது நமக்கு 17 வந்துருச்சு, ஓகேங்களா. இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக ஆம்ஹோல் வந்துடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1.5 இன்ச்சஸ் அவங்களுக்கு தைக்கிறதுக்கு கொடுத்துட்றேன். அதுக்கு பிறகு அவங்களுக்கு பாடி ஒல்லி தான், அவங்க ரொம்ப ஃபேட் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 14 கொடுக்குறேன். ஸ்லிட்டு வந்து 21 கொடுக்குறேன். இப்போது அவங்களோட ஹிப்போட ரவுண்டு பார்த்தீங்கன்னா 32. நான் என்ன பண்ணுறேன், இல்லை ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம்னா 33 வரும், ஓகேயா. அப்போது 33 டிவைடட் 4, அப்போ நமக்கு எவ்வளோ வருதுன்னா 8.25 வருது, ஓகேங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணோம், பேக் கட் பிடிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோன்னா, அவங்களோட ஷோல்டரும் இங்கே என்னென்னா 14. அப்போ இந்த ஷோல்டர் 14 பெருசாக இருக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம ரொம்ப வந்து சின்னதாக கொடுத்துட்டோம்னா நமக்கு இறங்குறதுக்கு கஷ்டமாக போயிடும், ஓகேங்களா. அதனால் நம்ம எப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பேக் டக்கும் கொடுக்குறோம். அப்போ 8.25 அவங்களுக்கு அது இல்லாத ஒரு 1/2 இன்ச்சஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு 1.5 இன்ச்சஸ் நான் பண்ண கொடுக்குறேன். அதே போல் அவங்களோட சீட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 38. நான் என்ன பண்ணுறேன், இவங்களுக்கு 1 இன்ச்சு தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன் 1 இன்ச்சுனா, இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்லிட்டு வர்றதுனால ஓப்பன் ஆகிடும். அதனால் இங்கே நம்ம 2 இன்ச்சஸ்லாம் கொடுத்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் லூஸ் இருக்கும். அதனால் அது நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 39 டிவைடட் 4, அப்போ நமக்கு 9.25. இப்போ இங்கேயும் அதே மெஷர்மெண்ட். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிடலாம்.
நம்ம நெக்கு இறக்குனாலே இந்த பாடி கிட்ட நம்ம ரொம்ப லூஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப லூஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப லூஸாக தான் இருக்கும். நம்ம நெக்கு மேலே இருக்க தான் நம்ம இங்கே 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதனால நம்ம 1 இன்ச்சஸ் கொடுத்தாலும் இருக்கும், இல்லை ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்து வேணும்னாலும் நம்ம சேர்த்து தரலாம். பட் இது வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். கிளாத்து இதுதான் நம்மளுக்கு லைனிங்கு. நமக்கு இப்போ கைக்கு வந்து நம்ம லைனிங் போடலை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம கைக்கு இருக்க துணியை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம கையை வந்து அவங்க 3/4 கேட்டிருக்கிறதுனால இந்த இடத்த வந்து நம்ம ஈக்குவலாக போடாமல் கொஞ்சம் இதுக்கு மட்டும் நம்ம இந்த லைனிங் அளவு வர மாதிரி நம்ம போட்டோம்னா தான் நமக்கு அந்த சைடு கை எடுக்க முடியும். ஏன்னா சின்ன கைனா பரவாயில்ல, 16 கேட்கும்போது கையோட அளவு பெருசு. அப்போது நமக்கு இந்த கிளாத்து நமக்கு 16க்கு வர்றதுக்கு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரே கலருன்றதுனால நம்ம ஈக்குவலாக போட்டோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சல்வாரில் அவங்களே ஃப்ரண்ட்டில் டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரிலாம்னா நம்ம இந்த மாதிரி ஈக்குவலாக போட முடியாது. ஃப்ரண்ட்டு பார்ட்டு தனியாகவும் பேக் பார்ட்டு தனியாகவும் தான் நம்ம பண்ணணும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிடலாம். 42 ஃபுல் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து 42 நமக்கு வரணும். கஸ்டமர் 42 கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு 42 நம்ம வச்சுட்டு அதுக்கு பிறகு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு. அப்போ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 43 இருக்குது. நம்ம இப்படியே போட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு, இது பேக் பார்ட்டு. இது மாதிரி நம்ம எழுதிக்கணும். எதுக்குன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம லைட்டாக ஒரு கர்வ் எடுப்போம். இவங்க வந்து ஆள் ரொம்ப ஒல்லி தான். அதனால் நம்ம சும்மா மைல்டாக எடுத்தாலே போதும், ரொம்ப தேவையில்லை. ஏன்னா 35 பஸ்ட்டுன்னா பாருங்கள், அவங்க ரொம்ப சின்னதாக தான் இருப்பாங்க. அதனால் நம்ம ஒரு 1/4 இன்ச்சஸ் மட்டும் வரா மாதிரி நான் என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கை ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்றதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போது அவங்க ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா 16 கேட்டிருக்காங்க. இப்போது இது பாருங்கள், நமக்கு 17 இருக்குது. நமக்கு இங்கே கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. பட் ஆனால் இது இருக்கிறதே வந்து 17ன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இது இப்படியே வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கோடு போட்டுறேன். இங்கே 9.5 9.5னா நான் ஒன்று ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 4.5 வைக்கிறேன். சாரி 5 வைக்கிறேன். 9.5ன்றதுனால நான் 5 வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சஸ் கொடுக்குறேன். இப்போ அவங்களோட ஆர்ம் ஹோல் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஆர்ம் ஹோல் நம்ம 6.5 வச்சுருக்கோம். ஆர்ம் ஹோல் 6.5 வச்சுருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 3.25 வைக்கிறேன். 3.25 வச்சுட்டு இப்போது அவங்களோட 17, அவங்களோட ஆர்ம் ஹோல் 17. அப்போ பாருங்கள், நான் கரெக்டாக இந்த 17 வச்சுட்டு அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க. அதனால நான் 1/2 இன்ச்சஸ் முன்னாடி வந்துடுறேன். அப்போ தான் நமக்கு அந்த சுருக்கங்கள் இருக்காது. இது பாருங்கள், நான் 4ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போது 2, 4, 6 இதை 4ஆக நான் டிவைட் பண்ணிடுறேன். பிடிச்சி நம்ம உள்ளே தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது நம்ம அங்கே 1.5 இன்ச்சஸ் நான் கொடுத்துறேன். இப்போது நம்ம கையை சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நமக்கு கரெக்டாக வருது. எப்பயுமே நமக்கு இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். இது பேக்கு, அதுக்கு பிறகு ஃப்ரண்ட்டு. இப்போ இந்த இடம் கூட நம்ம ரொம்ப கர்வ் எடுக்கக்கூடாது. பஸ்ட்டு பெருசாக இருந்தால் தான் ரொம்ப கர்வ் எடுக்கணும். இவங்களுக்கு மைல்டாக எடுத்தாலே போதும். பஸ்ட்டு இல்லை சின்னதாக இருக்கிறதுனால நம்ம 35 தான் அவங்களோட மொத்தமே உடம்பு. அதனால் நம்ம சின்னதாக கர்வ் எடுத்தோம்னா போதும். அதுக்கு பிறகு இப்போது இங்கேருந்து இதை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பிறகு நம்ம இப்படி வரலாம். எதுக்குன்னா இப்போ கையை பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த இடத்துல ஒரே நீட்டாக தான் வரும். இந்த இடத்துல தான் நமக்கு வரும். அதனால் நம்ம இதை இப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் கட் பண்ணிடுறேன்.